வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அவள் போட்ட மோதிரம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். திடுதிப்பென்று வந்து என்னை புறப்பட சொல்கிறீர்களே, காலையில் நீங்கள் ஆபீஸுக்கு போவதற்கு முன்னாலே சொல்லியிருக்க கூடாதா? கசந்து கொண்டாள் சுசீலா. ஏன் காலையில் இருந்து புறப்படத் தொடங்கினால் தான் இப்போது முடியுமோ தேவியின் ஒப்பனை? அவள் கொண்டு வந்து வைத்த சிற்றுண்டியை விழுங்கி வைத்துவிட்டு கிண்டல் பேசினான் கண்ணப்பன். காஃபியையும் வாயில் ஊற்றி கொண்டாகிவிட்டது. இனி அவன் புறப்பட்ட மாதிரிதான். ஆனால் அவள் ஒப்பனையும் இல்லை, கற்பனையும் இல்லை. என்னிடம் என்னத்தை விட்டு வைத்திருக்கிறீர்கள்? நான் ஒப்பனை பண்ணிக்கொள்ள? நான் தான் ஒற்றை பனைமரம் மாதிரி நிற்கிறேனே என்று காய்ந்தாள் அவள். வகை தெரியாமல் வாயை கொடுத்து அவளிடம் மாட்டிக்கொண்டோமே என்று தலையை சொரிந்தான் கண்ணப்பன். அதற்காகத்தானே இந்த ஏற்பாடு சுசீலா. 2 வருஷம் நீ வேலை பார்த்தால் போதும். அடகு வைத்திருக்கிற உன் நகையை எல்லாம் மீட்டு விடலாம். உன் பேரிலே பேங்கிலே கூட ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிக்கலாம். பால்காரன், மோர்காரி, பூக்காரிக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு செக் நீ கிழிச்சு கொடுக்கலாம். அவன் சிரித்து அவள் சினத்தை அடக்கிவிட பாடுபட்டான். ஐயா போதுமே, நான் சொல்ல வந்ததே வேறு. இப்படி கழுத்திலே கையிலே ஒன்றும் இல்லாமல் அவ்வளவு பெரிய ஆபீசர் வீட்டுக்கு வந்தால் என்ன நினைப்பார்கள்? காலையிலேயே சொல்லி இருந்தால் கமலிக்கிட்டேயாவது இரவலாய் நகை வாங்கி வந்திருப்பேனே. தோ வந்து விடுகிறேன் என்று கமலியின் வீட்டுக்கு புறப்பட்டாள் அவள். அவளிடம் நீ போகக்கூடாது என்றுதான் சொல்லவில்லை. இப்போது புறப்பட்டு விட்டாய். சரி, ஆனால் எங்கே போகிறாய், எதற்காக போகிறாய் என்று அந்த கமலியிடம் எதையும் சொல்லிவிடாதே. வேறே எங்கேயோ போவதாய் சொல்லி நகை கேள் என்று கண்ணப்பன் சொன்னான். ஏன், எப்படியும் நாளைக்கு வேலையானால் அவளுக்கு தெரியாமல் இருக்குமா என்றாள் சுசீலா அப்பாவித்தனமாக. நீ ஒரு மண்டு என்று சீறினான் கண்ணப்பன். அவளுக்கு திருமணம் ஆவதற்கு முன்பே ஒரு கம்பெனியில் டைப்பிஸ்டாய் வேலை பார்த்திருக்கிறாள். முன் அனுபவம் உள்ளவள். அவள் கணவன் சிதம்பரமும் இதே வேலையை தன் மனைவிக்கு வாங்கித்தர ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறான். நீ ஹையர் பாஸ் பண்ணி இருந்தாலும் முன் அனுபவமே கிடையாது. இருப்பதோ ஒரே வேலை. புரிகிறதா? ஓஹோ, அப்படியா சேதி? உனக்கு மட்டும் டைப்பிஸ்ட் வேலை கிடைத்து விட்டால் அங்கே ஆபீஸிலே வேலை என் கீழே. நான் சொல்கிறபடிதான் நீ டைப் அடிக்கணும். இங்கே வீட்டிலே நீ சொல்றதுக்கெல்லாம் என் கையும் காலும் கிடு கிடு என்று டைப் அடிக்கிறதே, அதெல்லாம் அங்கே நடக்காது. அவளுடைய கன்னத்தை பலம் கொண்ட மட்டும் பிடித்து திருகினான் அவன். வலி தாங்காமல் கத்தினாள் சுசீலா. கத்தி வேணுமானால் எடுத்து தருகிறேன். கன்னத்தை அறிந்தே எடுத்து விடுங்கள். கொஞ்சுகிற லட்சணத்தை பார்க்கவில்லை. அதுக்கு கூட சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்கிறது உங்களுக்கு. விடுங்கள் என்னை. கமலியின் வீட்டுக்கு இரவல் நகை வாங்குவதற்கு ஓடினாள் அவள். கன்னத்தை ஒரு கையால் தடவிக்கொண்டே வெறும் கழுத்துடனும் வெறுங்கையுடனும் சென்றவள் பளபளக்கும் கழுத்துடனும் கலகலக்கும் கையுடனும் திரும்பி வந்தாள். வந்ததும் அலங்காரம் ஆரம்பமாயிற்று. கண்ணப்பன் நாற்காலியில் காலை கட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தான். அங்கே சிதம்பரம் இருந்தானா? என்ன சொன்னான்? எங்கே புறப்படுகிறீர்கள் என்று கேட்டார். நான் ஏதோ சொல்லி சமாளித்துவிட்டு ஓடி வந்து விட்டேன். சரி, புறப்படு. இருட்டுவதற்குள் போயிடணும். மோதிரம் இதுதான் இருக்கிறது. சுண்டு விரலுக்குத்தான் போட முடியும். பெட்டியில் இருந்து ஒரு மோதிரத்தை எடுத்து கொண்டு வந்து அவனிடம் காட்டினாள் அவள். அடகு கடைக்கு போகாததா? அதுதான் புதுசா இருக்கிறது. பரவாயில்லை, மாட்டிக்கொண்டு கிளம்பு. அவன் வீட்டை பூட்டினான். நீ வேலைக்கு போகும்போது இப்படி நகைகளை அள்ளி மாட்டிக்கொண்டு வரமாட்டாயே. தெரியும், உங்களைப் போலவா? சரி சரி, என்னை இளப்பமாய் எதுவும் பேசாதே. இப்போது நீ என்னை காக்கா பிடிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறாய். மறக்காதே. ஆபீஸரிடம் உன்னை சிபாரிசு செய்வதற்கு அழைத்து கொண்டு போகிறேன். போகட்டும், இது ரோடாக இருக்கிறது. இல்லையானால் உங்களை வசமாய் காக்காய் பிடிப்பேன் என்று சிரித்தாள் சுசீலா. அந்த சிரிப்பில் அர்த்தத்துடன் ஐக்கியமானான் கண்ணப்பன். இதுதான் உங்கள் ஆபீசர் வீடா என்று நின்றாள் சுசீலா. இன்றைக்கு என்ன விசேஷம் அவர்கள் வீட்டில்? ஒரே தடபுடலாய் இருக்கிறதே. யார் யாரோ வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் கடைக்குட்டிக்கு பிறந்த நாள் விழா. ஏன் நின்று விட்டாய்? இந்த மாதிரி அயனான சந்தர்ப்பம் கிடைக்குமா? சந்தோஷமாய் இருக்கிற வேளையில் சம்சாரத்துக்கு சிபாரிசு எப்படி? ரொம்ப சாமர்த்தியம்தான் போங்கள் என்று கோபமாக அவன் விழாவில் இடித்தாள் சுசீலா.
உங்களுக்குத்தான் ஒரு கன்றாவியும் தெரியாதே. என்னிடம் முன்பே சொல்லக்கூடாது. ஆபீசர் வீட்டு குழந்தைக்கு பிறந்த நாள் விழா நடக்கப் போகிறது என்று. சும்மா வெறுங்கையை வீசிக்கொண்டா வருவது? அப்பொழுதுதான் அவனுக்கும் உரைத்தது. வீட்டுக்கு திரும்பலாம், வாருங்கள் என்றாள் சுசீலா. நீ ஒன்று சந்தர்ப்பத்தை விடுவதாவது. அழைப்பு இல்லாமலே வந்திருக்கிறோமே, அது ஏன்? காக்காய் பிடிக்கத்தான். அதெல்லாம் பண்ணாமல் அந்த அப்பாவி சிதம்பரம் போல இருந்தால் பிழைக்க முடியாது என்று உபதேசம் செய்யத் தொடங்கிவிட்டான் அவன். ஐய, உங்கள் பிழைப்பை நீங்கள்தான் மெச்சிக்கொள்ள வேண்டும். சரி, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. வாருங்கள், உள்ளே போகலாம் என்று அவனை ஆபீசர் வீட்டுக்குள் அழைத்தாள் சுசீலா. கண்ணப்பன் அவளை பின்தொடர்ந்தான். அவர்களுக்கு வரவேற்பு நடந்தது. எனக்கு தெரியும் கண்ணப்பா, நீ வருவாய் என்று. அதனாலேதான் உனக்கு தனியாய் அழைப்பு கொடுக்கவில்லை. மனசிலே வைத்துக் கொள்ளாதே என்று சிரித்தார் ஆபீசர் சொக்கலிங்கம். அதை 4 பேருக்கு முன்னால் அவர் சொல்லி இருக்க வேண்டாம் என்று நினைத்து கொண்டான் கண்ணப்பன். எல்லாம் நாங்களே முன்னே இருந்து செய்ய வேண்டிய காரியம் ஆயிற்றே சார் என்றான் கண்ணப்பன் சந்தன பேளாவில் விரலை தேய்த்து கொண்டே. சுசீலா விழா நாயகமான குழந்தையை யாரிடமிருந்தோ பறித்து தூக்கி கொஞ்சி பாராட்டுரை வழங்கிக் கொண்டிருந்தாள் ஆபீசரின் மனைவியிடம். கண்ணப்பன் பார்த்து கொண்டே இருந்தான். திடீரென தன் சுண்டு விரலில் அணிந்து கொண்டிருந்த தன்னுடைய ஒரே இருப்பான மோதிரத்தை யாருக்கும் தெரியாமல் கழற்றி அந்த குழந்தையின் கை விரல்களில் போட்டுவிட்டாள் சுசீலா. ஆபீசரின் மனைவிக்கு வாயெல்லாம் பல். குழந்தையுடைய கைக்கு அளவு எடுத்து கொண்டு போய் வாங்கி வந்தது போல, கச்சிதமாய் இருக்கிறதே மோதிரம் என்று சுசீலாவை பாராட்டினாள். முதலில் கோபமும் உடனே பெருமிதமும் கண்ணப்பனுக்கு ஏற்பட்டன. 5-6 ரூபாய் அன்பளிப்போடு முடிய வேண்டிய சடங்கை 30 ரூபாய் மோதிரத்தோடு அமர்க்களப்படுத்தி விட்டாளே சுசீலா என்று குமரினான். ஆபீசரின் மனைவி மகிழ்ச்சி அடைவது தெரிந்ததும் ஆறுதல் ஏற்பட்டது. விருந்தினர் கூட்டம் கலைந்தது. கண்ணப்பன் ஆபீசரிடம் விடை பெற்று கொண்ட போது சிறிது தயங்கிய மாதிரி நின்றான். என்ன கண்ணப்பா என்றார் சொக்கலிங்கம் குஷியான குரலில். நம்ம ஆபீஸில் டைப்பிஸ்ட் இடம் காலி இருக்கிறதே, அதற்கு என் வைஃப் சுசீலாவை போட்டால் அவள் ஹையர் பாஸ் பண்ணி இருக்கிறாள். ஏனப்பா, 2 பேருமே வேலை பார்க்கணுமா? உன் சம்பளம் போதாதா? ரொம்ப நெருக்கடியான நிலைமை சார். கொஞ்ச காலம் வேலை பார்த்தால் வசதியா இருக்கும். சரி, பார்க்கலாம் போ. அவர் வேறு வேலைகளை கவனிக்க திரும்பினார். நாளைக்கு ஆபீஸ்லே நினைவுபடுத்துகிறேன் சார். அவர் தலையை அசைத்து விட்டார். அதுவே அவனுக்கு வெற்றி. ஆபீசரின் மனைவியிடம் காதை கடித்துவிட்டு சுசீலாவும் விடை பெற்று கொண்டு புறப்பட்டாள். இருவரும் பஸ் நிற்குமிடம் வந்ததும் ஒருவரை பற்றி மற்றவர் பாராட்டுதல்களை பரிமாறிக்கொண்டனர். இனிமேல் சிதம்பரத்திடம் போய் மாத கடைசியில் பல்லை காட்டி 10-20 கடன் கேட்க வேண்டியதில்லை என்றான் கண்ணப்பன். இந்த கமலி இரவல் கொடுத்தால் தேய்ந்து போய்விடும் என்று பயந்த மாதிரி கொடுக்கிறாள். ஆகட்டும், அவளே என்னிடம் வந்து இரவல் கேட்கும்படியான காலம் வரும் என்று கருவினாள் சுசீலா. என்ன, எங்கேயோ போவதாய் சொல்லிவிட்டு இங்கே வந்து நிற்கிறீர்களே? குரல் கேட்டு இருவரும் திடுக்கிட்டு பார்த்தார்கள். சிதம்பரமும் கமலையும் வந்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் எங்கே புறப்பட்டு விட்டீர்கள்? திருப்பி கேட்டான் கண்ணப்பன். உனக்கு தெரியாதா கண்ணப்பன், இன்று நம் ஆபீசர் சொக்கலிங்கத்தின் கடைசி குழந்தைக்கு பிறந்த நாள் விழாவாயிற்றே. அதுக்கு இப்போதா போறது? நேரமாக இருக்குமே என்றான் கண்ணப்பன். சுசீலாவோ, கழுத்திலே கையிலே ஒண்ணுமில்லாமல் சாதாரண புடவையோடு புறப்பட்டிருக்கிறாயே கமலி, உன் நகையை எல்லாம் என்கிட்ட இரவல் கொடுத்து விட்டாய் என்றா? கழட்டி கொடுக்கிறேன், போட்டுக்கொள்கிறாயா என்று அக்கறையுடன் கேட்டாள். நீதான் எங்கேயோ போகணும்னு அவசரமாய் கேட்டாய். எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீ நாளைக்கு வந்து கொடு போதும். ஆபீசர் வீடா இருந்தால் என்ன, நகைக்காகவும் புடவைக்காகவும் மதிக்கப் போகிறார்களா என்றாள் கமலி. அந்த சொற்கள் சுசீலாவின் உள்ளத்தை சுட்டன. என்ன திமிரான பேச்சு! பஸ்ஸை எதிர்பார்த்தால் முடியாது சுசீலா, வா, ஏதாவது டாக்ஸி கிடைக்கிறதா பார்ப்போம் என்று தப்பித்து கொள்ள முயன்றான் கண்ணப்பன். நீங்கள் வரவில்லையா? நாளைக்கு ஆபீசர் என்ன நினைப்பார் என்று கேட்டான் சிதம்பரம். குழந்தைக்காக என்ன பரிசு வாங்கி கொண்டு போகிறீர்கள் என்று விசாரணை நடத்தினாள் சுசீலா. என்னத்த பரிசு கொடுக்கறது? நமக்கு அந்த அளவுக்கு என்ன தகுதி இருக்கிறது? சும்மா போய் ஒரு மரியாதைக்கு விசாரித்து விட்டு வர வேண்டியதுதான் என்று கணவனுடன் சென்று விட்டாள் கமலி. இருக்கிறாரா, சூடாக இருக்கிறாரா என்று பதம் பார்த்து கொண்டு உள்ளே சென்று எட்டி பார்த்தாள் கண்ணப்பன்.
அவனுக்கு பின்னாலேயே ஏதோ ஃபைல்களுடன் வந்து நின்றான் சிதம்பரம். அர்ஜென்ட் ஃபைலா? நீ போய்விட்டு வா, பிறகு நான் போகிறேன் என்று பின் வாங்கினான் கண்ணப்பன். பரவாயில்லை, நீ பார்த்துவிட்டு வா, அப்புறம் போகிறேன் நான் என்றான் அடக்கமாக சிதம்பரம். என்ன, இவ்வளவு தூரம் வந்தாய்? வழக்கமாய் ஆபீஸர்கிட்ட போகவே பயப்படுவாயே, கையில் என்ன கடிதம் என்று கேட்டான் கண்ணப்பன். ஒன்றுமில்லை, என் மனைவி கமலிக்கு டைபிஸ்ட் வேலை கிடைத்திருக்கிறது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் அடித்து எடுத்துக்கொண்டு போகிறேன். அவரிடம் கையெழுத்து வாங்க என்றான் சிதம்பரம். கண்ணப்பனுக்கு தலை சுழன்றது. உன் மனைவிக்கு வேலையா? எங்கே? இங்கேதான், நம்ம ஆபீஸ்லேயே. கமலி டைபிஸ்டாய் வரப்போகிறாள். நாளையில் இருந்து என்னுடைய நிலைமைக்கு ஒருத்தருக்கு 2 பேர் சம்பாதித்தால்தான் காலம் கழிக்க முடியும். என்ன பண்ணுவது? நீ எப்படியோ சமாளிக்கிறாய் என்று சொல்லி கண்ணப்பனுக்கு ஒரு பாராட்டுதலையும் வழங்கிவிட்டு ஆபீசர் அறைக்குள் சென்று மறைந்து விட்டான் சிதம்பரம். கண்ணப்பனின் கண்கள் கனல் தெரித்தன, பிறகு கலங்கின. சிதம்பரம் ஆபீசரிடம் கையொப்பம் வாங்கி கொண்டு வெளியேறினான். அவன் மனைவி நாளை முதல் இங்கே வேலைக்கு வரப்போகிறாள். முகத்தை துடைத்து கொண்டு அறைக்குள் நுழைந்தான் கண்ணப்பன். எதிரில் வந்து நின்ற கண்ணப்பனை நிமிர்ந்து பார்த்த சொக்கலிங்கம் தலையை ஆட்டினார். என்ன சேதி என்று பொருள். என் மனைவிக்கு டைபிஸ்ட் ஆர்டர் போட்டு தருவதாய் சொன்னீர்களே சார், ஆபீஸ்லே நினைவுபடுத்த சொன்னீர்களே என்றான் இழைந்த குரலில் கண்ணப்பன். ஓ, அதுவா? ஆர்டர் போட்டாயிற்றே கண்ணப்பன். உன் சிநேகிதன் சிதம்பரத்தின் மனைவிக்கு ஆர்டர் போட்டேன். பாவம், பெரிய குடும்பம் போலிருக்கிறது. ரொம்ப கஷ்டமான நிலைமையாம். என் சம்சாரம் கூட சொன்னாள். அவள் உடம்பில் ஒரு பொட்டு நகை இல்லையாம். எல்லாம் விற்று சாப்பிட்டு விட்டார்களாம். நீ பரவாயில்லை, வசதியான குடும்ப பையன். நீ நேற்று ஒரு மோதிரம் வாங்கி போட்டாயாமே என் குழந்தைக்கு, அதையும் என் வைஃப் சொன்னாள். சிதம்பரத்தையும் அவன் மனைவி கமலியையும் பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டு கமலிக்கு வேலை போட்டு கொடுக்க சிபாரிசு பண்ணினாள். அதுவும் சரிதானே கண்ணப்பன்? துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதுதானே சிறந்த உதவி. உனக்கு கவலை இல்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ன என்று சொல்லிவிட்டு மேஜை மேல் இருந்த காகிதங்களை புரட்டத் தொடங்கினார் சொக்கலிங்கம். இல்லை சார், வந்து கமலிக்கு வேலை போட்டு கொடுத்ததிலே உனக்கு மகிழ்ச்சி தானே? அப்புறம் ஏதாவது இடம் காலி ஏற்பட்டால் உன் மனைவிக்கும் கொடுக்கலாம் என்ன? எஸ் சார். முணுமுணுப்பு வாயை விட்டு வெளிவராமலே ஆபீசர் அறையை விட்டு வெளியேறினான் கண்ணப்பன். மாலையில் கண்ணப்பனின் வீட்டில் இரைச்சல். எல்லாம் உன்னால் தான் கெட்டது, உன் ஆடம்பரமும் நீயும் என்று இறைந்தான் அவன். எல்லாம் உங்களால் தான். காக்காய் பிடிக்கிற லட்சணத்தை பார்க்கவில்லை? கமலி வீட்டுக்காரர் காக்காயும் பிடிக்கவில்லை, குருவியும் பிடிக்கவில்லை. என்ன மாதிரி வேடம் போட வேண்டுமோ அந்த மாதிரி போட்டு காரியத்தை சாதித்து கொண்டார். நீங்களும் இருக்கிறீர்களே என்று பதிலடி கொடுத்தாள் சுசீலா. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.